திருவண்ணாமலை மாவட்டம் பள்ளிகொண்டாப்பட்டி ஏரியில் அனுமதிக்கப்பட்ட காலத்தை கடந்தும் மண் எடுத்து செல்ல முயன்ற லாரிகள் மற்றும் ஜேசிபி இயந்திரத்தை சிறைப்பிடித்து அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சசிகுமார். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஆசினி. திருவண்ணாமலை அடுத்த பள்ளிகொண்டாப்பட்டு சின்ன காங்கையனூர் இந்த பகுதிகளுக்கு உட்பட்ட சின்ன காங்கையனூர் ஏரியானது உள்ளது. இந்த ஏரியில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக ஏரியில் இருக்கக்கூடிய அந்த மண்ணை விவசாய பயன்பாட்டிற்காக பயன்படுத்துகிறோம் என்று கூறி 15, 16, 17 என்று தேதியிட்டு அந்த அனுமதியானது பெறப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் ஒரு நாளைக்கு நாளொன்றுக்கு 30 லாரிகள் ட்ரிப்பர் லாரிகள் மூலம் ஏறுவதற்கு அனுமதியை பெற்றுவிட்டு லாரிகள் மூலமாக ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு அந்த மண்ணானது எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. இதனால் 500க்கும் மேற்பட்ட லோடுகள் லாரியானது தினந்தோறும் எடுத்து செல்லப்பட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இந்த லாரியை இன்று சிறைபிடித்து 4 லாரிகள் மற்றும் ஒரு ஜேசிபி வாகனத்தை சிறைபிடித்து தங்கள் பகுதியில் வண்டல் மண் எடுக்கப்படுவதனால் நீர் உறிஞ்சும் தன்மையானது குறைந்துவிடும். மழை காலங்களில் நீர் தேங்குவதற்கு மிகவும் சிரமமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். மேலும் இந்த ஏரியில் தண்ணீர் நிற்பதற்கு வாய்ப்புகள் இருக்காது. ஏரி பலம் இழந்து காணப்படுகிறது. இதனால் ஊருக்குள் தண்ணீர் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி அந்த லாரிகளை சிறைபிடித்திருக்கின்றனர். மேலும் பார்த்தோம் என்றால் அந்த அனுமதிக்கப்பட்ட அந்த கடிதத்தில் பென்சிலால் எழுதப்பட்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். அனைத்தும் கம்ப்யூட்டரில் டைப் அடிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த தேதி மட்டும் எதற்காக பேனா பென்சிலில் எழுதுகிறார்கள், தற்போது நாங்கள் பிரச்சனை செய்யும் போது அதை எழுதிவிட்டு கொண்டு வந்து காட்டுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அப்பகுதி மக்கள் முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அந்த பகுதிக்கு தாசில்தார் அந்த பகுதிக்கு வந்து இனி வரும் காலங்களில் இந்த ஏரியிலிருந்து மண் எடுக்கப்பட மாட்டாது என்ற உத்தரவாதத்தை அளித்ததை தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் அந்த லாரியை விடுவித்திருக்கின்றனர். தொடர்ந்து தங்கள் ஏரியில் மண் எடுப்பதனால் ஏரி பாதிப்புக்குள்ளாகும் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஹாஷினி, விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.